அசையா சொத்தை விற்பனை செய்வதற்கு முன் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் என்ன? அசையா சொத்து நம்ம வந்து இதை விற்கிறோன்னு முடிவு எடுக்கும்போது இதை வந்து நம்ம வந்து இதுக்கு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முன்கூட்டியே எடுக்கிறது நல்லது. நீங்கள் யாரை போய் அணுகணும்னா, நம்பர் 1 வந்து முதல்ல ஒரு லீகல் கன்சல்டன்ட்டு, 2வது ஒரு ஆடிட்டரு, 3வது வேல்யூவர். ரைட். இதில் லீகல் கன்சல்டன்ட்டு கிட்ட நீங்கள் வந்து உங்களோட ஆவணங்கள்லாம் சரியாக இருக்கா, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட எல்லாம் ப்ராப்பராக இருக்கா, ஆன்லைன் பட்டா இருக்கா, அதுக்கப்புறம் வந்து இசி எல்லாம் கரெக்டாக இருக்கா, லேட்டஸ்ட் இசி கரெக்டாக இருக்கா, உங்கள் சொத்து விற்கிறதுக்கான எல்லா இது இருக்கான்றதை வந்து நீங்கள் லீகல் இதை பண்ணிக்கிறது நல்லது. 2வது ஆடிட்டர். அதாவது ஒரு ஆடிட்டர் நீங்கள் எதுக்கு பார்க்கணுன்னா, இதில் கேபிட்டல் கெயின்ஸோட என்ன இம்பேக்ட்ன்றது நீங்கள் வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது நல்லது. இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொத்தை என்னைக்கு வாங்குனீங்க, உங்கள் கைக்கு அந்த சொத்து எப்போ வந்தது, எந்த தேதியில் உங்களிடம் வந்தது, அல்லது அது வந்து இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க, இல்லை நம்ம அப்பா அம்மா கிட்டேருந்து வந்த சொத்து, இது ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து உங்களோட கேபிட்டல் கெயின் வந்து மாறும். அதை எப்படி தவிர்க்கணுன்றது கூட வந்து ஒவ்வொரு வழிவகைகள் இருக்குது. அதெல்லாம் நிச்சயமாக உங்கள் ஆடிட்டர் உங்களுக்கு அதை கைட் பண்ணுவார். 3வதாக நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து, இந்த சொத்து வந்து நீங்கள் அதாவது 2001க்கு முன்னாடி நீங்கள் வாங்கப்பட்ட சொத்தாக இருந்தால், இது வந்து நீங்கள் 1/4/2001க்கான அன்னைக்கு இருந்த வேல்யூவேஷன் என்னன்றதை வந்து நீங்கள் ஒரு இன்கம் டேக்ஸ் அப்ரூவ்டு வேல்யூவர் கிட்டேருந்து வாங்கி வச்சுக்கிறது அவசியம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தான், நீங்கள் வந்து முன்கூட்டியே இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது, நீங்கள் சொத்து விற்கணும்னு முடிவு செய்யும்போது.